செய்ய முடியாது. ஒவ்வொரு கிளை செயலர், ஒவ்வொரு ஒன்றிய செயலர், ஒவ்வொரு பகுதி செயலாளர்கள் உங்க பகுதியில் இருக்கிற அந்த மக்களிடம் செல்லுங்கள். இந்த தமிழ்நாட்டிற்கு இந்த இயக்கம் ஆற்றிய அந்த பணிகளை சொல்லுங்க. தலைவருடைய அந்த சோதனை காலங்கள், தலைவருடைய சாதனைகள் நீங்க சொல்லுங்க. நீங்க சொல்லி அந்த கூட்டத்தை கொண்டு வாங்க. சும்மா நம்ம மற்ற இயக்கங்கள் மாதிரி குவார்டரையும் பிரியாணி கூட்டுற ஒரு கூட்டம் கிடையாது மதிமுக. எது இருந்தாலும் அதுல கொள்கை உறுதி இருக்கும். மாநாட்டுக்கு நீங்க 3 லட்சம் பேர் 4 பேர் வந்தாலுமே அந்த 4 லட்சம் பேரும் கடைசி தலைவருடைய அந்த நன்றி வணக்கம் சொல்ற வரைக்கும் அந்த நாற்காலியில உட்கார்ற மாதிரி கொள்கை உறுதி படைத்த ஒரு தோழர்கள் நீங்கள் அழைத்து வர வேண்டும். அது முக்கியம். இப்பவே அது ஒரு திட்டமிடல் இருக்கணும். கடுமையான பணி. மைக்கில் பேசிடலாம். ஒவ்வொரு கட்சிக்காரரும் அதை இப்பவே இருந்து ஆரம்பிக்கணும். நீங்க உங்கள் நண்பர்கள்கிட்ட சொல்லுங்க, உங்களுடைய உறவுகள்கிட்ட சொல்லுங்க. இப்படிப்பட்ட இயக்கம், இப்படிப்பட்ட ஒரு தலைவருக்கு இந்த நேரத்தில் நாம் உறுதுணையாக இருக்க வேண்டும்ங்கிற அந்த கருத்தை நீங்க சொல்லுங்க. நீங்க முக்கியமான இன்னைக்கு நமக்கு அங்கீகாரம் வேணும். இந்த கட்சி நல்லா ஒரு நினைக்கிறோம். ஆனா அதை விட தமிழகத்துக்கு தேவை மதிமுகங்கிற ஒரு இயக்கம். கடந்த காலத்தில் நம்ம என்னென்ன சாதனைகள் செஞ்சிருக்கோம், தலைவர் என்னென்ன செஞ்சிருக்கிறார். முல்லை பெரியாரா இருந்தாலும் சரி, ஸ்டெர்லைட்டா இருந்தாலும் சரி, நியூட்ரினோவா இருந்தாலும் சரி, நம்ம அடிக்கிட்டே போகலாம். நான் தான் சொன்னேன். நான் நம்முடைய மாவட்ட செயலாளர்கிட்ட, நான் இங்கே திருச்சி மண்டல மாவட்ட செயலாளர்கிட்ட சொல்லும் பொழுது, வர்ணனை வார்த்தைகள் வேண்டாம். அது எதுவும் செய்யாத அரசியல்வாதிக்கு தான் அது வேணும். நம்மளை பொறுத்த ஒவ்வொரு தட்டி போடலைய தலைவருடைய ஒவ்வொரு சாதனையை வைங்கன்னு சொன்னேன். நான் மக்களிடம் செல்ல வேண்டும் நம்முடைய தலைவருடைய சாதனைகள் போல சொல்லியிருக்கிறேன். இப்போ நீங்களே பார்த்துருக்கலாம். இங்கே இருக்கிற தட்டி போடல எதுலையுமே வர்ணனைகள் இருக்காது. ஒவ்வொரு தட்டி போடலையும் தலைவருடைய அந்த 61 வருஷத்தில் அவர் செஞ்ச சாதனைகள் தான் இருக்கும். சாதனைகள், தியாகங்கள். இது போன்று நீங்க எல்லாரும் சிந்திச்சு நீங்க கண்டிப்பா செயல்படணும். நான் இப்போ பேசும்பொழுது கூட எங்கேயும் பொறுத்த வரைக்கும் நான் பெருசா தயார் பண்றது கிடையாது. தயார் பண்றதுக்கு நேரமும் கிடையாது. அடுத்தடுத்து செயல் வீரர் கூட்டம். தலைவர் மாதிரி அவர் நடமாடும் பல்கலைக்கழகம், ஒரு என்சைக்ளோபீடியா, எங்கே வேணாலும் ஒரு கம்ப்யூட்டர் மாதிரி டக்கு டக்குன்னு வரும். நமக்கு இது கிடையாது. மனசில் இருக்கிறது பட்டது அப்படியே பேசுறேன். நான் முடிஞ்ச வரைக்கும் இங்கே திருச்சியில் பொறுத்த வரைக்கும் திருச்சியில் மையம் கொண்டிருக்கிறங்கிற ஒரு கருத்து சொன்னார். அது நம்முடைய ஆடுதுறை முருகன் தெரியல. மையம் எங்கே தான், ஆனால் சுற்றிக்கிட்டே தான் இருக்கிறேன். நான் திருச்சியில் ஏன் மையம் கொண்டிருக்கேன்னா, எனக்கு கிடைக்கிற பேர் எனக்காண்டி கிடையாது, உங்களுக்காக, இந்த இயக்கத்துக்காக. அதே நேரத்தில் கன்னியாகுமரியிலிருந்து சென்னை வரைக்கும் இயக்கத்தோழருக்கு ஒரு உதவியா